வணக்கம். இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதாவது இந்த பிரச்சனை 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இப்பெல்லாம் இருக்கு. குறிப்பா இந்த பிரச்சனைக்கு பயப்படுறவங்க யார் யாரு, இதை சரி பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இளம் வயதினர்களா தான் இருப்பாங்க. ஏன் அப்படி என்ன பிரச்சனை இது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தொப்பை தான். தொப்பை அப்படின்றது எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம், அது ஒரு நம்மளுடைய உடல் உறுப்பாவே இப்பெல்லாம் அதை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு தனியா இருக்கே, அது ஒரு வியாதியினுடைய காரணமா இருக்குமோ அப்படின்ற பயமே நம்ம யாருக்குமே இல்லாம இருக்கு. அழகியல் சம்பந்தமா மட்டும் தொப்பை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அதனால வரக்கூடிய வியாதிகள் பத்தி நம்ம யாருமே கவலைப்படுறது இல்ல. அதை ஒரு பிரச்சனையாவே நம்ம நினைக்கிறது இல்ல. அது நம்ம உடல் உறுப்பா தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தொப்பை இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு நம்ம அந்த காரணங்களை சரி பண்ணாதான் அந்த தொப்பை இருக்கிறத சரி பண்ண முடியும். என்னென்ன காரணத்தினால நமக்கு தொப்பை வருது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசு பசங்கள்ல இருந்தே இது ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படின்னா நம்ம அஜீரணம் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அஜீரணம் அப்படின்றது வெறும் இன்டைஜஷன் மட்டும் கிடையாது. இதனால வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். மலச்சிக்கல் ஒருத்தருக்கு ஏற்பட்டதுனாலே நமக்கு தொப்பை அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொப்பை எந்தெந்த நேரங்கள்ல இருக்கும், அது போறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா தொப்பை இருக்கக்கூடிய நேரங்கள் என்ன அப்படின்னா பொதுவாவே நம்ம சாப்பிட்டது செரிமானம் ஆகல, அதனால நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படுதுன்னா அது தொப்பையில தான் போய் முடியும். இந்த தொப்பை ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு 3ஆவது நாளே நம்ம போயிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு தொப்பை வந்த ஒரு வாரத்துக்குள்ளவே நம்ம ஒரு சில முயற்சிகள் எடுத்தோம்னா சரி பண்ணிட முடியும். ஆனா ஒருவேளை நம்ம கொஞ்சம் லைட்டா தானே இருக்கு, கொஞ்சம் போக போக பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டோம்னா ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல ஃபேட் செடிமெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது இல்லாம தோஷங்களும் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளவு பெரிய தொப்பை வருது. ஃபியூச்சர் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். 40-45 வயசுல எல்லாம் பானை மாதிரி தொப்பை வச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அவ்வளவு பெருசா அவங்களுக்கு இருக்கு, அதுக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா வெறும் காத்து மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ், அதாவது தோஷங்கள் எல்லாமே சேர்ந்து போய் சேர்ற குப்பை தொட்டியா தான் நம்ம தொப்பை ஆயிடும். அப்படி ஒரு குப்பை தொட்டியை நம்ம கூடவே வச்சிருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நமக்கு தொப்பை வந்துருச்சு, அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி அஜீரணம். அது இல்லாம ஒரு சிலருக்கு கேஸ் ரிலீஸ் ஆகல சரியா அப்படின்னும் போது அது வயிற்றிலே இருந்து ஒரு ஆத்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துடும். ஆத்மானம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். அப்படி என்னன்னா வயிறு ரொம்ப ஹெவியாவே இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாம நெஞ்செல்லாம் எரிச்சல் இருக்க மாதிரி ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது அவங்க என்ன பண்ணாலும் சரியாகாது. 2-3 ஏப்பம் வரும்போது கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா திருப்பியும் கொஞ்ச நேரத்துல அவங்க தண்ணி குடிச்சா கூட அந்த வயிறு உப்புசமா இருக்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். இதை சரி பண்றதுக்கு வழியே இல்லையான்னு அவங்க பயப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமா அவங்க பண்ண வேண்டியது சுடு தண்ணி நிறைய குடிக்கணும். சுடு தண்ணி, சுட கஞ்சி, சூடா சாப்பிடுற எல்லாம் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த ஆத்மானம் சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற என்னென்ன பண்ணலாம், இவங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடலாம் தொப்பை இருக்கவங்க அப்படின்னு கேட்டா தொப்பை இருக்கவங்க குறிப்பா சாப்பிட வேண்டிய ஃபுட் லைட் ஃபுட் மட்டும்தான். அவங்க சேமியா, ராகி கஞ்சி அந்த மாதிரி கஞ்சி வெரைட்டியாவே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாம வெஜிடபிள் சூப் எவ்வளவு அதிகமா எடுக்கிறாங்களோ அவ்வளோ அதிகமா அவங்களுக்கு சீக்கிரமா அந்த தொப்பையில இருக்க தோஷங்கள் குறைஞ்சு பிளாட் ஆகிற டம்மி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு அதிகமா ஹாட் லிக்விட்ஸ் எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமா அவங்களுக்கு அந்த தொப்பை குறைஞ்சி பிளாட் வயிறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ஆசைப்படுற விஷயம்னா தொப்பை இல்லாம வயிறு ரொம்ப அழகா இருக்கணும்னு. அதுக்கு முக்கியமா பண்ண வேண்டியது எக்ஸசைஸ். எல்லா பெண்களுமே இப்ப உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாவே இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம உடற்பயிற்சி பண்ணியாவது நம்ம வயிறு விழாம தொப்பை விழாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குறிப்பா தொப்பை விழுந்துருச்சுன்னா அதுதான் பல வியாதிகளுக்கு காரணமா அமையுது. இந்த தொப்பை அப்படின்றது நம்ம உடல் உறுப்பா நம்ம கன்சிடர் பண்ணாம அது ஒரு வியாதி தரக்கூடிய விஷயமா நம்ம என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் அதுக்கான நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கவே ஆரம்பிப்போம். வேற என்னென்ன காரணத்தினாலாம் தொப்பை வரும் அப்படின்னு நீங்க எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் லிவர் ஃபங்க்ஷன் டிஸார்டர். ஒருவேளை லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் தொப்பை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தொப்பையை நம்ம ரொம்ப சாதாரண விஷயமா நினைச்சிடாம தொப்பை வருதுன்னா முதல்ல நம்ம அஜீரணத்தை சரி பண்ணும். அப்படியும் தொப்பை சரியாகலைன்னா நம்ம லிவரை போய் டெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா லிவர்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தொப்பையில தான் போய் முடியும். ஒரு சிலர்லாம் பார்த்திருப்போம், உடம்பெல்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கும், தொப்பை மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லிவர் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சிம்பிள் விஷயத்தினால தொப்பை வரும் நிறைய பேருக்கு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா பசிக்காத நேரத்துல சாப்பிடுறது, பசிக்கிற நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது.
இது எவ்வளவு பெரிய தப்புன்னு நம்ம யாரும் உணர்றதே கிடையாது. பசிக்காத நேரத்துல நம்ம வேலை கட்டாயத்தினால நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கு. பசிக்கிற நேரத்துல அதே மாதிரி நம்ம வேலைனாலயோ இல்லைன்னா நம்ம சோம்பேறித்தனத்தினாலயோ அந்த பசியை தள்ளி போட்டு சாப்பாடு லேட்டா சாப்பிடுற பழக்கமும் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி நம்ம சாப்பாடை தள்ளி போட்டு சாப்பிடுறதுனாலயும் இல்ல பசிக்கிற நேரத்துல சாப்பிடாம இருக்கிறதுனாலயும் தொப்பை வரத்துக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில அமிலங்கள் சுரக்கிறதுனாலதான் நமக்கு டைஜஷன் நடக்குதுன்னு. ஒருவேளை நம்ம பசிக்கிற நேரத்துல சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஆசிட் செக்ரீஷன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஆசிட் செக்ரீஷன் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ தொப்பை வந்ததுன்னா அது போகாம கட்டி போயிட்டு அந்த இடத்துல ஃபேட் அக்யூமுலேட் ஆகி ரொம்ப திக்கா அந்த ஃபேட் சேர்ந்துடுற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்கு. தொப்பையை சீக்கிரமா குறைக்கணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பண்ண வேண்டியது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ அவ்வளவு சீக்கிரமா தொப்பையை குறைக்கலாம். இது இல்லாம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள். நம்ம ரொம்ப லைட் டயட் எடுத்தோம்னா நம்ம தொப்பை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட அதிகமா நம்ம குடிக்கிற தண்ணி பெரும்பாலும் சுடு தண்ணியாவே இருந்ததுன்னா தொப்பை போடவே போடாது. தொப்பை போட்டவங்களா இருந்தாலும் சுடு தண்ணி அதிகமா குடிச்சிட்டே இருந்தோம்னா அங்க இருக்க தோஷங்களும் கரையும், ஃபேட்டும் கரைஞ்சு நமக்கு தொப்பை இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் நம்மள இந்த தொப்பையில இருந்து காப்பாத்தும் அப்படின்னா அது சுக்கு தண்ணி. சுக்கு தண்ணி எவ்வளவுக்கு அதிகமா நம்ம குடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா நமக்கு தொப்பை குறையும். சுக்கு எவ்வளவு அதிகமா தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் குறைஞ்சிரும், இது இல்லாம ட்ரைகிளிசரைட்ஸ் இருந்தாலும் குறைஞ்சிரும், இது இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய வெளியில தெரியக்கூடிய தொப்பையும் குறைஞ்சிரும். ஸோ அப்படி கொலஸ்ட்ரால் ஃபேட் இதெல்லாம் சேர்ந்தும் தொப்பை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாத்தையும் குறைக்கணும்னா முக்கியமா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மாறணும். நம்ம சில்லுன்னு எதையுமே சாப்பிடுறதை தவிர்த்துட்டு எதுவா இருந்தாலும் சூடா லிக்விடா சாப்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரமா டைஜஷனும் ஆகும். செரிமானம் சீக்கிரமா நல்லா இருந்ததுன்னா நமக்கு இந்த தொப்பை போடுற விஷயமே இல்லாமலும் போயிடும். தொப்பை இதெல்லாம் பண்ணி லைட்டா குறைஞ்சிருச்சு, குறைஞ்ச இடம் எல்லாம் சேக் ஆகுது, ஒரு மாதிரி தொங்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை டைட்டன் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா முக்கியமா பண்ண வேண்டியது ஒண்ணுதான். முஸ்த அப்படின்னா கோரைக்கிழங்கு பொடி. கோரைக்கிழங்கு பொடியை எடுத்து நம்ம அப்வர்ட் டைரக்ஷன்ல ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த தொப்பை பகுதியில நமக்கு அந்த தொப்பை தொங்கறது இல்லாம கொஞ்சம் ஸ்டிஃபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நம்மளுடைய உடல் பயிற்சி தான் இந்த ஸ்டிஃப்னஸை அதிகமா வர வைக்கும். அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம்னா நான் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கம். இதெல்லாம் இல்லாம இன்னொன்னு தொப்பைக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை. நம்ம தூக்கத்தை சீக்கிரமா தூங்காம தள்ளி போடுறது, நமக்கு எவ்வளவு தூக்கம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றது, இல்ல ரொம்ப நேரம் தூங்குறது, இது எல்லாமே தொப்பைக்கு இன்னொரு முக்கியமான காரணம். இந்த தூக்கத்திலே இன்னொரு தவறான பயிற்சி நமக்கு இருக்கு, பழக்கம். அது என்ன பழக்கம்னு பாத்தீங்கன்னா பகல்ல தூங்குறது. பகல்ல தூங்கினோம்னா கண்டிப்பா ஒரே ஒரு 10 நாள்ல தொப்பை கண்டிப்பா விழுந்துரும். ஏன்னா நம்ம பகல்ல சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப ஹெவி. அந்த ஹெவியான சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அந்த செரிமானத்துக்கு முன்னாடியே நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம தூக்கம் அந்த டைஜஷனை நிறுத்தி அந்த நம்ம தொப்பையா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதனால பகல் தூக்கத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம்னாலே நைட்ல நல்லா தூங்குவோம். நைட் தூக்கம் நல்லா இருந்தது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலைன்னா நமக்கு இந்த தொப்பை பிரச்சனை வராமலே இருக்கும். இந்த வாரம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தொப்பை. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு வீட்டுல ஒரு சின்ன சின்ன வழியில எப்படியெல்லாம் சரி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அடுத்த வாரம் வேறு தலைப்போடு சந்திக்கிறேன். வணக்கம்.